செய்திகள். தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் நேற்று நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா அவர்கள் கலந்து கொண்டு 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மல்யுத்த சங்கம் சார்பில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி பதக்கம் வழங்கும் விழா புதுச்சேரி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறும் வீர்பால் திவாஸ் வீர குழந்தைகள் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் நேற்று நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா அவர்கள் கலந்து கொண்டு 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழ்நாடு அரசின் துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் 50 நபர்களுக்கு நிழற்குடை, 50 பேருக்கு ரெயின்கோட், 13 பேருக்கு தள்ளுவண்டி, 1 நபருக்கு தட்டுவண்டி, 20 பெண்களுக்கு தையல் இயந்திரம், 2 பேருக்கு பித்தளை சலவை பெட்டி, 4 தொழிலாளர்களுக்கு இரும்பு கம்பி கட்டிங் இயந்திரம், 15 முதியவர்களுக்கு மூக்கு கண்ணாடி, 400 பெண்களுக்கு பட்டுப்புடவை உள்ளிட்ட 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழா முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் நடைபெற்றது. பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்து ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் மாநில கழக பொருளாளர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், துணை அமைப்பாளர் குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், அமுதாகுமார், நர்கிஸ், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், சீதாராமன், தியாகராஜன், சிவக்குமார், ஆறுமுகம், வடிவேல், இளஞ்செழியன், ராதாகிருஷ்ணன், கலைவாணன் ஆகிய எண்ணற்றோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மல்யுத்த சங்கம் சார்பில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி பதக்கம் வழங்கும் விழா புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைடெட் புதுச்சேரி ஆம்ச்சூர் மல்யுத்த சங்கம் சார்பில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி புதுச்சேரி, காரைக்கால், மாகே, யானம் ஆகிய பிராந்தியங்களில் இருந்த 850க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 2 நாட்களாக நடைபெற்ற இப்போட்டியின் நிறைவு மற்றும் பதக்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மல்யுத்த சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க செயலாளர் தனசேகர், தொழிலதிபர் செந்தில்குமார், திருமுருகன், மிஸ்டர் இந்தியா சங்கர், உடற்கல்வி இயக்குனர் ஆதவன், பாண்டி பிட்ச் பிரவீன் ஆகியோர் வீரர்களுக்கு பதக்கம் அணிவித்து வாழ்த்தினர். இப்போட்டியின் ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை லயன்ஸ் கிளப் 2ஆம் இடத்தை, தங்கல் கிளப் 3ஆம் இடத்தை, பீனிக்ஸ் மற்றும் தண்டர் கிளப் தட்டி சென்றனர். உடன் துணை செயலாளர் ஜெகன், தாமோதரன், பொருளாளர் சோமசுந்தரம், நிர்வாகிகள் செல்வம் வீரப்பன், ஜான் ஜேஸ்டு, வசந்த், ஷாலினி, காமேஷ், அஸ்வின், நிதிஷ், ஹரிஹரன், வினிதா உட்பட பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தேசிய போட்டிக்கு தகுதி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறும் வீர்பால் திவாஸ் வீர குழந்தைகள் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், மதிப்பிற்குரிய சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி, ஸ்பீக்கர் செல்வம், உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஜெயக்குமார், எம்எல்ஏ ஹனிபால் கென்னடி, செக்ரட்டரி நெடுஞ்செழியன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் குலோத்துங்கன், அதிகாரிகள் மற்றும் நம் எல்லோருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய குழந்தைகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், குழந்தைகள் எதிர்கால இந்தியாவின் ஒளி விளக்குகள். அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு தேசபக்தி, தியாகம், வீரம் நிறைந்த வாழ்க்கைக்கு இந்த விழா வழிகாட்டும் என்று நம்புகிறேன். இந்த வீர குழந்தைகள் தினத்தை வீரா பால்ஸ் திவாஸ் இன்று நாடு முழுவதும் கொண்டாடுகிறோம். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவை முன்னெடுத்து இருக்கிறார்.
விக்சித் பாரத் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க குழந்தைகள்தான் முக்கிய பங்கு ஆற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த விழாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். 17ஆம் நூற்றாண்டில் 10வது சீக்கிய குரு கோவிந்த் சீக்கின் மகன்கள் 4 பேரும் அன்றைய அரசருக்கு எதிராக வீரத்தோடு போராடி உயிரை தியாகம் செய்ததை நினைவு கூறும் இந்த நாளில் நம்முடைய குழந்தைகளுக்கு வீரம், தேசபக்தி, தியாகம் பற்றி எடுத்து சொல்லி இந்த நாட்டை வளமான நாடாக மாற்ற பாடுபட வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும். இந்திய நாடு பல கலாச்சாரங்கள், மதங்கள், இனங்கள் ஒன்றாக சேர்ந்த நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை போற்றும் நாடு. நம்முடைய வரலாறு வீரமும், தியாகமும், தேச பக்தியும், ஒற்றுமையும் நிறைந்தது. இவையெல்லாம் வளரும் தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பண்பாடு, கடவுள், மதங்கள் எல்லாம் தீமைகளுக்கு எதிராக வீரத்தோடு போராட வேண்டுமென்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சமுதாயம் மேம்பட, நலம் பெற தியாகம் செய்யும் மன வலிமையை நமக்கு தருகிறது. நம்முடைய வரலாறு முழுவதிலும் இதை போன்ற வீரமும் தியாகமும் நிறைந்த வீரர்களை, வீர பெண்மணிகளை நாம் பார்க்க முடியும். வீரம் நிறைந்த தியாக சுடர்களின் வரலாறுகளை நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து செல்லும் போது அவர்கள் நம்முடைய பண்பாட்டின் பெருமைகளை புரிந்து கொள்வார்கள். தேசபக்தி உணர்வோடு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவார்கள். இதையெல்லாம் நாம் கவனமாக செய்ய வேண்டும். இந்த சமுதாய கடமையில் இருந்து நாம் தவறிவிடக்கூடாது என்பதை சொல்லும் விழாவாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இப்படி ஒரு விழாவை நமக்கு தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த நேரத்தில் நம் அனைவரின் சார்பிலும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது ஒவ்வொரு வருடமும் வீர குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவிப்பார். ஒவ்வொரு குழந்தையோடும் கலந்துரையாடுவார். அதிலிருந்து நான் புரிந்து கொண்டது இதுதான். வீர பண்பு என்பது ஒரு நெருக்கடியான காலத்தில் நிர்பந்தம் ஏற்படும் போது வெளிப்படுகிறது. இந்த வீரப்பண்பு ஏற்கனவே குழந்தைகளுக்கு உள்ள படித்து கிடக்கிறது. உதாரணமாக, பெருமழை, புயல், பூகம்பம், பள்ளி சுற்றுலாவின் போது சக மாணவர்கள் தண்ணீரில் விழுந்துவிட்டால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, பெரிய தீ விபத்து, சாலை விபத்து, இது போன்ற சூழ்நிலையில் அங்கிருக்கும் குழந்தைகளின் 2-3 குழந்தைகள் இந்த வீரப்பண்பை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். இந்த குழந்தைகள் பின்னாளில் வாழ்க்கையில் எந்தவிதமான நெருக்கடியில் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய மன வலிமை பெற்று விடுகிறார்கள். இது மற்ற குழந்தைகளுக்கும் உதாரணமாக இருக்கும். அதிகாரிகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக ஒவ்வொரு குழந்தையின் உள்ளே இருக்கும் இந்த வீர பண்பை பற்றி மற்ற குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மத்திய அரசு 2021ஆம் ஆண்டில் இந்த வீர குழந்தைகள் தினத்தை அறிவித்து இருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்தில் இப்போதுதான் முதல் முறையாக கொண்டாடப்படுகிறது. அதை ஒட்டி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டி, கதை சொல்லும் போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி, பட்டிமன்றம் என்று பல போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகள் பெற இங்கே வந்திருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் அரசு நிதி உதவி பெற்று சுமார் 25க்கும் மேற்பட்ட சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன் இருப்பதாக அறிகிறேன். உங்களுடைய கடமையையும் பொறுப்பும் அதிகம். தாய் தந்தைக்கு இருக்கும் பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது. கதைகள் மூலமாக, படங்கள் மூலமாக உங்களுக்கு தெரிந்த ஆரோக்கியமான வழிகளில் குழந்தைகளுக்கு தைரியத்தை, தன்னம்பிக்கையை, தேசபக்தியை வளர்க்க வேண்டும். இந்த உலகத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை கடந்து வரும் மன வலிமையை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதுதான் எதிர்கால இந்தியாவிற்கு நம்முடைய பங்களிப்பாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். RTE 2009 படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வயது மற்றும் வயதிற்கேற்ப அனைத்து திறன்களை அளித்து கட்டாய தேர்ச்சி வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் புதிய கல்விக் கொள்கை 2019 படி 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்பட வேண்டுமென மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்தந்த மாநிலங்கள் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பின்பற்றலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தும் புதுச்சேரியில் உள்ள NR மற்றும் BJP அரசாங்கம் ஏழை, எளிய மற்றும் முதல் தலைமுறை குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி வழங்குவதற்கு பதிலாக மாண்புமிகு புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் மத்திய கல்வி அமைச்சகத்தின் அரசாணையை பின்பற்றி 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். இவ்வாறு பொதுத் தேர்வு நடத்தினால் நிறைய மாணவர்கள் பள்ளியில் இடைநிற்றல் நேர்த்து கல்வியை தொடர முடியாத அபாயகரமான சூழல் ஏற்பட்டு அனைத்து சமுதாய மக்களும் ஒட்டு மொத்தமாக பாதிக்கப்படுவார்கள். ஆகையால் புதுச்சேரி அரசாங்கம் ஏழை குழந்தைகளின் வாழ்க்கையில் விளையாடாமல்
தொடர்ந்து 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி வழங்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். தற்போது தனியார் கல்வி நிறுவனங்கள் கல்வியை வியாபாரமாக நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் இவ்வாறு பொதுத் தேர்வு என்பது தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களை அச்சுறுத்தி பணம் வசூலிப்பதற்கு இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களை தேர்ச்சி செய்வதற்கு கட்டணம் வசூல் செய்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையால் ஏழை எளிய குழந்தைகளின் கல்வி பாதிக்காமல் இருப்பதற்கு 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தவறும் பட்சத்தில் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக திரு ஆனந்த பாபு நடராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் ஏராளமான மீனவ மக்கள் உயிர் மற்றும் உடைமைகளை இழந்தனர். இதனை நினைவுகூரும் வகையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் பகுதியில் உள்ள சுனாமி நினைவிடத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் ஈரம் பவுண்டேஷன் நிறுவனருமான ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதில் சோலைநகர் பகுதியில் உள்ள மீனவ கிராம மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர் திரு வையாபுரி மணிகண்டன் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி மாநிலத்தை இதே நாளில் 2004ஆம் ஆண்டு ஆழி பேரலை எனும் சுனாமி கடுமையாக தாக்கியது. இதில் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கடற்கரையோரம் வசித்து வந்த மீனவ சமுதாய மக்கள் உள்ளிட்டோர் தங்கள் இன்னுயிரை இழந்தனர். சுனாமி ஆழி பேரலை தாக்கத்தின் சுவடுகள் இன்று வரை நெஞ்சை விட்டு அகலவில்லை. 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று சோலைநகர் தெற்கு பகுதியில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அங்குள்ள சுனாமி நினைவு தூண் முன்பு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி மலர் தூவி கடலில் பால் ஊற்றி சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து மீனவ சமுதாய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் தெற்கு மீனவ பஞ்சாயத்தினர் ராஜாராமன், ரங்கநாதன், லெனின், பக்கிரி, ரகு, பாலு, முகிலன், பாலமுத்து, கழக நிர்வாகிகள், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், நிர்வாகிகள் தனஞ்சயன், ஆறுமுகம், அந்துவான், சுசிபாலன், தூரடி, ஜெய்சங்கர், ரஞ்சித், திங்கள்கொடி, குமார், சந்தோஷ் மற்றும் ஊர் பிரமுகர்கள், மீனவ சமுதாய மக்கள் பலர் கலந்து கொண்டனர். EPC 2% என்பது புதுவை அரசாங்கத்தால் புதுவை மற்றும் காரைக்கால் மீனவர்களுக்கு 210ஆம் ஆண்டு முதல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் கொடுக்கப்படுகின்ற தனி ஒதுக்கீடு. தற்போதைக்கு புதுவையில் சுமார் 1,70,000 மக்கள் தொகை மீனவர்கள் உள்ளார்கள். புதுவையின் மொத்த மக்கள் தொகை 15 லட்சத்தில் இது 12% ஆகும். எனவே 12% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். மாஹே யானம் மீனவர்கள் EBC இடஒதுக்கீட்டில் விலக்கு பெற்றாலும் 10% இடஒதுக்கீட்டாவது கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். இதுநாள் வரை 4 கட்ட போராட்டம் நடத்தியும் EBC இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்காமல் இருப்பது கல்வியில், பொருளாதாரத்தில், அரசியல் அதிகாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய சமூக அநீதியாகும். எனவே மீனவர்களுக்கு EBC இடஒதுக்கீடு 2 10 உயர்த்த கோரி அனைத்து கிராம பஞ்சாயத்துகள், சமூக அமைப்புகள், சமுதாய பெரியோர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கடல் அலைகளில் மனித சங்கிலி போராட்டத்தை முன்னெடுத்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் G. சரவணன் அவர்கள் வழிகாட்டியின்படி புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தந்தை பெரியார் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி பாலாஜி திரையரங்கம் எதிரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் திரு புதியவன், திரு நிரேஷ் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் முத்தியால்பேட்டை ராமு, முத்தியால்பேட்டை மணிபாலன், ராஜ்பவன் பிரதீப், உழவர்கரை ராஜசேகர், இந்திராநகர் குமரவேல், அரியாங்குப்பம் வசந்த், லாஸ்பேட்டை சரவணன், ஏம்பலம் மணிகண்டன், நெட்டப்பாக்கம் சுகுமார், இளைஞரணி நிர்வாகிகள் நெல்லித்தோப்பு செந்தில் முருகன், உப்பளம் பேட்ரிக், காலாப்பட்டு மனு, கதிர்காமம் அருள்பாண்டி, வில்லியனூர் சுகுமார், திருபுவனை ராஜா,
காமராஜர் நகர் சூர்யா, மணவெளி வசந்த், ஏம்பலம் மதன், அரியாங்குப்பம் பிரபு, தொகுதி கழக நிர்வாகிகள், உப்பளம் தொகுதி பிரகாஷ், ஐயப்பன், ராஜா அருள், சிவா, வேலு, வீரா, செல்வம், சூரியகுமார் ஆகிய ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை சோழிநகர் பகுதியில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. ராஜா சந்துருஜி அறக்கட்டளை நிறுவனர் ராஜா சந்துருஜி அங்குள்ள சுனாமி தூணில் முன் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர்தூவி கடலில் பால் ஊற்றி சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதில் மீனவ பஞ்சாயத்து தலைவர் மற்றும் மீனவ சமுதாய மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் நேற்று நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா அவர்கள் கலந்து கொண்டு 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மல்யுத்த சங்கம் சார்பில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி பதக்கம் வழங்கும் விழா புதுச்சேரி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறும் வீர்பால் திவாஸ் வீர குழந்தைகள் தின விழா சிறப்பாக நடைபெற்றது.